யூஸ்வலாக இந்த இங்க் பென்ஸ்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு இங்க் பென்லேருந்து இங்க் எப்போயும் வெளியே ஒழுகாது, ஒரு நல்ல இங்க் பென்லேருந்து, ஓகேங்களா? ஆனால் நம்ம அந்த பேப்பரில் அந்த பென்னோட நிப்பை வச்ச உடனேவே இங்க் வந்து அந்த பேப்பர் மேலே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி நடக்குது? இதுக்குள்ளே தான் ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் இருக்குது. அது என்னென்னா கேப்லரி ஆக்ஷன். ஸோ பேப்பர்லாம் எப்பவுமே ஓட்டையாக நிறைய சின்ன சின்ன நுண்ணிய துகள்கள் இருக்கிற ஒரு ஷீட்டு தான், ஓகேங்களா? அந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்குள்ளே கேப்லரி ஆக்ஷன், கேப்லரி ஃபோர்ஸ் அப்படின்ற ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா தண்ணியை வந்து அதை நோக்கி இழுக்கும். ஸோ இந்த மாதிரி பென்னுக்குள்ளே இருக்க இங்க்கு வந்து யூஸ்வலாக பென் நிப்பில் இருக்கும் போது எதுவும் வெளியே வராது. ஆனால் அந்த பேப்பர் மேலே வைக்கும் போது அந்த பேப்பரில் இருக்க அந்த கேப்லரி ஃபோர்ஸ் அந்த இங்கை வந்து பென்னோடைய டேங்க்லேருந்து புல் பண்ணி நிப்பு வழியாக வெளியே எடுத்துகிட்டு வருது. அதனால தான் வந்து ஒரு இங்க் பென் பேப்பர் மேலே ரொம்ப ஸ்மூத்தாக எழுதுது. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.